நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். இதில நம்ம சார்ட் அனாலிசிஸ்ல நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, நாளைக்கான வியூஸ் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ 1 வீக்கா பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வே ரேஞ்ச்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாம என்ஆர்4 பிரேக் அவுட் நடக்கும்னு பார்த்தோம். ஸோ என்ஆர்4 பிரேக் அவுட் இன்னைக்கு நம்ம நடக்கல. நடந்திருந்தாலும் அந்த மூவ்மெண்ட் குடுக்கல. ஸோ பாசிபிலிட்டீஸ் வந்து என்ஆர்7க்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நாளைக்கு தான் என்ஆர்7 கேண்டில் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் மூவ் குடுக்க முடியும். ஸோ பார்ப்போம். டெக்னிக்கலா சார்ட் அனாலிசிஸ் வந்து டேட்டா எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல நான் சொல்ற அத்தனை விஷயங்களும் என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம் இம்பார்ட்டன்டான ஜோன்னு சொல்லியிருந்தேன் 24,600. ஸோ இந்த இந்த ஜோன வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதேபோல வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அதாவது இந்த ஏரியால வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போதே 24,600 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோன். இந்த ஜோன வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி புல் பேக் ஆனாலும் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடந்தா தான் நம்ம பைக்கு போகணும். அதாவது கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ நாளைக்கு இப்ப பார்க்கக்கூடிய வேவ்ஸ் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஏன்னா, கிட்டத்தட்ட பிரேக் அவுட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ, இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து அப் சைடா, டவுன் சைடா அப்படிங்கிற ஒரு டெசிஷன் மேக்கிங் ஏரியால இருக்கு. ஸோ, அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றதுக்கான ரீசன் இதுதான். ஸோ, இப்ப பார்ப்போம். பிரைஸ் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். ஸோ, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் ஜோன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, இந்த சப்போர்ட் ஜோன்ல 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ, வேவ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வேவ் ஃபார்மேஷனோட ரேஞ்ச் இந்த வேவ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஓகே. ஸோ அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இங்கிருந்தே வரையும். ஸோ அப் ட்ரெண்டோட வேவ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும்னா, ஸோ எப்பயுமே ரெகுலரா சொல்றது தான். ஸோ அப் ட்ரெண்டுன்னு வர்றப்போ ஹையர் ஐ பிரேக் ஆகணும். ஸோ இங்க ஹையர் ஐ பிரேக் ஆயிட்டு, இங்க மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு சைட்வே ரேஞ்ச் ஒரு வேவ்க்குள்ளேயே ஒரு வேவ் ஃபார்மேஷன். அதாவது ஒரு ஹையர் ஐ அண்ட் ஹையர் லோ ரேஞ்ச்க்குள்ள ஒரு ஹையர் லோ அண்ட் ஹையர் ஹை. இந்த ரேஞ்ச்க்குள்ள மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஹையர் ஹை, இது ஹையர் லோ. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு வேவ் ஃபார்மேஷன்ல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ புரியாதவங்க ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கான டீட்டெயில் நான் என்னன்றத நான் சொல்றேன். ஸோ டவுட்ஸ் தேவைப்பட்டாலும் டிஸ்கஷன் குரூப் இருக்கு டெலகிராம் சேனல்ல. ஸோ அதிலயும் நீங்க கேட்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வேவ் ஃபார்மேஷன் அதாவது பிரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் ஹைய பிரேக் பண்ண முடியாமயும், ஹையர் லோவ வந்து பிரேக் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து பை. ஸோ பை ட்ரெண்டுக்கு சாதகமா பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஆகணும்னு நான் அப்பப்போ சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனுக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. சரிங்களா? ஏன் அப்டின்னா, ட்ரெண்டுக்கான பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் இது நடந்தா தான் கன்டின்யூ ஆகும். அதாவது பை ட்ரெண்டுக்கு சாதகமா. ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் வேற எப்படி நடக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்டான லெவல்ஸ் 24,600 அண்ட் தென் 24,820 இந்த 2 லெவல் தான் இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் மேபி ஒருவேளை வேவ் ஃபார்மேஷன்ஸ் இந்த லோ பிரேக் பண்ணால், ஓகே. வேவ் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நாளைக்கு இந்த பிரைஸேஷன் லோ பிரேக் பண்ணிட்டு, இந்த சப்போர்ட் ஜோனையும் பிரேக் பண்ணிட்டு சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, நாளைக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்றத அவாய்ட் பண்ணிட்டு புட் சைட்ல போகலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 24,400லேருந்து 24,420 வரைக்கும் நம்ம கொண்டு போலாம். சரிங்களா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த லோ அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேவ்க்குள்ளேயே இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த வேவ வந்து பிரேக் பண்ணுது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேவ பிரேக் பண்ணியும் போகலாம். அல்லது இந்த வேவ பிரேக் பண்ணியும் ஃபெயில்ட் ஆயிட்டு போகலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 விஷயம் இருக்கு. ஒருவேளை இந்த வேவ் ஃபார்மேஷன பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகலன்னா, டவுன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் சைட்ல 24,400லேருந்து 24,420 வரைக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதன் பிறகு என்ன நடக்குங்கிறத நம்ம லைவ்ல அப்டேட் பண்றோம். ஸோ இது வந்து புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணோம்னா, இதுதான் நடந்தா தான் நம்ம புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோவ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிட்டாலோ, அல்லது பிரேக் பண்ணாம பிரைஸ் ஆக்ஷன் ஹை. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணிட்டாவே உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, ஆட்டோமேட்டிக் இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆடும். அதாவது இம்பார்ட்டன்ட் ஆயிடும். இந்த ஹை வந்து ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இந்த லோவ பிரேக் பண்ண பிறகு
பிரைஸ் ஆக்ஷன் ஹை பிரேக் பண்ணா, அதாவது ட்ரெண்டுக்கு சாதகமான பிரைஸ் ஆக்ஷன்ஸ் பிரேக் ஆனால் அப்படின்றது இதுதான் அர்த்தம். ஸோ இப்பக்குள்ள கரண்ட் சிச்சுவேஷனுக்கு இந்த ஹை தான் வந்து ஹையர் ஹையா இருக்கு. நெக்ஸ்ட் ஒருவேளை இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா, இந்த ஏரியா வந்து இந்த ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ ஒருவேளை பிரைஸ் ஆக்ஷன் ஷிஃப்ட் ஆனா நான் டெலகிராம் சேனல் அப்டேட் பண்றேன். தெரியாதவங்க அத பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு வேளை பிரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்து ட்ரெண்டுக்கு சாதகமா இந்த லெவல்ல பிரேக் பண்ணாலோ, அதாவது பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் ஆகணும். கவனமா கேளுங்க. அப்படி நடந்தா தான் நம்ம கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. அப்படி இல்லாம இந்த லோவ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சுனாலோ, நல்ல ஒரு புல் மூவ் நல்ல ஒரு புல் மூவ் குடுக்கலாம். அப் டூ 25,150 தான் நெக்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச். ஞாபகம் வச்சுக்கோங்க. 25,150. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிட்டாலோ, அல்லது இங்க இந்த பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிட்டாலோ, நம்ம வந்து கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஹை பிரேக் அவுட் ஆனா தான். அதாவது இந்த மாரி வேவ் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் ஆகணும். ஹையர் ஹை பிரேக் பண்ணணும். இப்படி ஆகும்போது தான் நம்ம என்ட்ரி கொடுக்க முடியும். நம்ம ஆல்ரெடி பொசிஷன் ஹோல்டிங் வந்து நம்ம வச்சிருக்கோம் இன்னமும் கால் சைட்ல. ஒருவேளை இந்த லெவல பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகாம இருந்ததுன்னா, நம்ம புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒருவேளை பிரேக் ஆகி ஃபெயில் ஆயிடுச்சுனாலோ, இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் பண்ணி நல்லா சஸ்டெயின் ஆயிடுச்சுனாலோ, நம்ம நெக்ஸ்ட் வந்து டார்கெட் ரேஞ்ச் 25,150. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வேவ் ஃபார்மேஷனோட, பிரைஸ் ஆக்ஷனோட உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் நாளைக்கு பிரைஸ் ஆக்ஷன் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் நம்மளோட என்ன வியூஸ் அப்படின்னா, இருக்கக்கூடிய இந்த லோ பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, 24,120லேருந்து 24,400 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறதும், ஒருவேளை இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சுனாலோ, அல்லது பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் பண்ணி பிரேக் ஆயிடுச்சுனாலோ, நெக்ஸ்ட் ரேஞ்ச் நல்ல ஒரு பிக் மூவ் அப் டூ 25,150 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நம்ம கொண்டு போலாம். ஸோ பார்ப்போம். நாளைக்கு இந்த பிரேக் அவுட் நடக்குதா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். நடந்தா நல்ல விஷயம். ஒருவேளை நாளைக்கு NR7 கேண்டில கிரியேட் பண்ணவும் செய்யலாம். ஸோ அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒன் மோர் டே நாளைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டே நடக்கலாம். இந்த பிரேக் அவுட்ல நடக்காம ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவா கூட மார்க்கெட் நடக்கலாம். ஸோ அப்படி இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நெக்ஸ்ட் மண்டே பிரேக் அவுட் பிக் பிரேக் அவுட்டா இருக்கலாம். ஓகே. NR7 கிரியேட் பண்ணனால். ஓகேவா? அது என்னங்க நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே.